ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை உழைப்பே உயர்வு. வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் சோம்பேறித்தனமாக ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு வருது. நாள் முழுவதுமே தூங்கியே தன்னோட பொழுதை கழிக்குது. பசி வர்ற நேரங்களில் தன் நண்பர்கள்கிட்ட போய் கெஞ்சி சாப்பாடை கேட்குது. நண்பர்களுமே பரிதாபப்பட்டு சாப்பாடை கொடுத்துட்றாங்க. இப்படியே கொஞ்ச காலம் கடந்து போகுது. இருந்தாலுமே தன் குணத்தை மாற்றிக்க தயாராகவே இல்லை அந்த சோம்பேறி கொக்கு. உழைக்காமல் பொழுதை வீணடிச்சுக்கிட்டே இருந்தது. இதோட சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக திருத்தணும் அப்படின்னு நண்பர்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க. இனி நம்ம இலவசமாக தர்ற உணவை இனி கொடுக்கக்கூடாது. அப்படி செஞ்சோன்னா தான் சாப்பாடை தேடி அலைவான், சோம்பேறித்தனமும் போகும் அப்படின்னு நண்பர்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க. சில நாட்களுக்கு பின்னாடி சோம்பேறி கொக்கு இறை தேட போகும்னு பார்த்தா எங்கேயுமே போகலை. அதே சோம்பேறித்தனத்தோடு அங்கேயே இருந்தது. நண்பர்களோட எதிர்பார்ப்புமே நடக்கலை. அது இருக்கிற இடத்துல ஒரே சத்தமாக கேட்குது. என்னன்னு பார்ப்போன்னு விசாரிக்கிறதுக்காக நண்பர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே இருந்த பறவைகளின் கூட்டில் வச்சுருந்த உணவை திருடி சாப்பிட்ருச்சான். குஞ்சுகளுக்கு கொண்டு வந்த இறையை இப்படி திருடி சாப்பிட்ருச்சேன்னு சோம்பேறி கொக்கு அங்கே இருக்கிற பறவைகள்லாம் பயங்கரமாக திட்டிகிட்ருக்கு. அந்த பறவைகள் எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தி சோம்பேறி கொக்கை தனியாக கூப்பிட்டுட்டு வராங்க நண்பர்கள். இன்றைக்கி உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு நீ முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். நாளைக்கு எங்கள் கூட வா, மீன் பிடிக்க நாங்கள் கற்றுத்தர்றோம். தைரியமாக இரு. தீய பழக்கங்களை உன் உழைப்பும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக விரட்டிடும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. மறுநாளுமே சோம்பேறி கொக்குக்கு மீன் பிடிக்க அதோட நண்பர்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. சோம்பேறி கொக்குமே அதற்கு தேவையான உணவை தானே தேட ஆரம்பிச்சிருச்சு. அதோட உழைப்பால் அதோட சோம்பேறித்தனம் காணாமல் போனது. அது மட்டும் இல்லை, தினமும் காலையில் தன் நண்பர்களோட இறை தேட போவது அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு காரணமான தன் நண்பர்களுக்கு நன்றி சொல்லுது. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளுக்குமே அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கடமைகள் வேலைகள் இருக்க தான் செய்யும். படிக்கிற வயசில் படிப்பு, வேலை பார்க்குற வயசில் வேலைன்னு அவங்கவுங்களுக்குரிய கடமைகளை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தினம் தினம் வெற்றி தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.